ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. திருப்பூர்ல நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கதா சொல்றாங்க, மேனுஃபேக்சரிங் ஓனா பண்றோங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க வந்து நீங்களும் ஓனா பண்றீங்கன்னு சொல்றீங்க, உங்க கம்பெனி நாங்க பார்க்கலாமா, எங்கள்ட்ட காட்டுவீங்களா? ப்ரோ நம்ம கம்பெனி பேர் வந்து ஃபாஸ்ட் கலர்ஸ் ப்ரோ. நம்ம இங்க திருப்பூர்ல கரெக்டாங்கடுங்கிற இடத்துல இருக்கும் ப்ரோ. சரிங்களா? ஓகே. மேனுஃபேக்சரிங் யூனிட் தானே பார்க்கணும். ஆமா, இதுதான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டே ப்ரோ. நீங்க அங்கதான் நிக்கிறீங்க, அப்படியே உள்ள வாங்க. எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனா நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். வாங்க போலாம். வாங்க ப்ரோ, அப்படியே உள்ள வாங்க. இப்ப எங்க ப்ரோ வந்திருக்கேன் நம்ம? ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டிங் செக்ஷன்ல இருக்கும் ப்ரோ. ஓகே. பாத்தீங்கன்னா தெரியும். சோ இங்கதான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேப்ரிக்க கட் பண்ணுவோம் ப்ரோ. இங்கதான் ஃபேப்ரிக் ஃப்ரெஷ்ஷா உள்ள வந்து ஒண்ணு இங்கதான் கட்டிங் பண்ணி அடுத்து வந்து அடுத்தடுத்த யூனிட்டுகளுக்கு போகும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபேப்ரிக்லாம் இங்கதான் இருக்கும் ப்ரோ. எப்படி கட் பண்றாங்கன்னு பாருங்க. துல்லியமா அதுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா அதோட பேட்டர்ன்ஸ் எவ்வளவு வச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த மாதிரி கரெக்டா மார்க் பண்ணி கரெக்டான சைஸ்ல என்ன சைஸோ அதுக்கான சைஸ்ல கரெக்டா பக்காவா உங்களுக்கு வந்து சூப்பரா கட் பண்ணுவாங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. இது நம்ம இப்ப கட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? இது கட் பண்ணிட்டு டைரக்டா ஸ்டிச்சிங்கா இல்ல பிரிண்ட் எடுப்பீங்களா, இல்ல எப்படி அடுத்த ப்ராசஸ் எப்படி ப்ரோ பண்ணுவீங்க? அது வந்து ஒவ்வொன்றுக்கும் இதாகும் ப்ரோ, டிஃபர் ஆகும். இப்போ ஒருவேளை ஸ்கிரீன் பிரிண்டிங் அப்படின்னா கட்டிங் முடிச்சோடனே ஒரு பிரிண்டிங் செக்ஷன் போகும் ப்ரோ. ஓகே ப்ரோ. பிரிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. இல்ல டிடிஎஃப் பிரிண்ட்னா ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு அப்புறமா டிடிஎஃப் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பிரிண்டிங் செக்ஷன் கூட்டிட்டு போறேன். வாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ வாங்க. இது நம்மளுடைய பிரிண்டிங் யூனிட். ஸ்கிரீன் பிரிண்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ இது நம்மளுடைய ஸ்கிரீன் பிரிண்ட் யூனிட். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்கிரீன் பிரிண்ட்ங்கிறது. இந்த மாதிரி டேபிள் போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஓனா நம்மளுடைய டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ வந்து பக்கா குவாலிட்டியில சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நம்ம ஒன் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரோ. நம்ம ஆல்சோ டிடிஎஃப்பும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் எந்த டிசைன்ஸ் கொடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. அப்படியே வாங்க ப்ரோ. அடுத்த செக்ஷன் கூட்டிட்டு போறோம். வாங்க. ஓகே. இங்கதான் நீங்க ஃபுல்லா அந்த துணி எல்லாம் இந்த ஃபேப்ரிக்லாம் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க போல. பார்த்தோன்னே கரெக்டா சொல்லிட்டீங்க ப்ரோ. கரெக்ட். ஃபேப்ரிக் எல்லாம் இங்கதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா கலரு எல்லா வகையான துணியும் உள்ளதான் ப்ரோ இருக்கும். ஓகே. ஏகப்பட்ட கலர் உள்ள வச்சிருக்கீங்க. கஸ்டமர் எந்த கலர் விரும்புறாங்களோ அந்த கலர் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் போல. கண்டிப்பா ப்ரோ. கலர் மட்டும் கிடையாது, குவாலிட்டியாவும் இருக்கும் ப்ரோ. அதான் வந்து கூடுதலான உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியுங்க, வாங்களேன் காட்டுறோங்க. சிவப்பு கலரு, பாத்தீங்கன்னா இது நேவி கலரு, ரிப்பு எல்லாமே இருக்கும் ப்ரோ. நம்ம எல்லா ஃபேப்ரிக்குமே நம்ம வந்து பண்றோம். இது பாத்தீங்கன்னா ஒரு குடோனே வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் பாத்தீங்கன்னா. ஸோ அதான் நம்ம வந்து குவாலிட்டியாவும் கொடுக்கணும், அதே சமயம் ரேட்டு கம்மியாவும் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கோல் ப்ரோ. கஸ்டமர் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா எதிர்பார்ப்பாங்க, அதே டைம்ல பிரைஸ் கம்மியா இருந்தாலும் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அதனால நீங்க அதை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா ப்ரோ. நம்ம கஸ்டமரா இருந்தாலும் அதானே யோசிப்போம். அதனால அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். அவங்களுக்கு பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் அடுத்த யூனிட்டுக்கு போகலாம், அடுத்த செக்ஷன் போலாம். வாங்க. பிரிண்டிங் செக்ஷன் டிடிஎஃப் உங்களுக்கு கூட்டிட்டு போறோம். வாங்க ப்ரோ. வாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிடிஎஃப் பிரிண்ட் இருக்கிற நம்மளுடைய இது ப்ரோ. ஸோ டிடிஎஃப் பிரிண்ட் எல்லாம் இங்கதான் வரும். நம்ம ஸ்கிரீன் பிரிண்ட்டும் பண்றோம், டிடிஎஃப் பிரிண்ட்டும் பண்றோம். ஸோ டிடிஎஃப் பிரிண்ட் இது ப்ரோ. எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க ப்ரோ. ஸோ நம்மளுடைய மிஷின் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் ப்ரோ. சூப்பர் குவாலிட்டியில வந்து வரும். நல்லா செமையா இருக்கும் ப்ரோ. பிரிண்ட் பாக்குறதுக்கு 3D எஃபெக்ட்ல சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோலா வரதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி வச்சு இதே மாதிரி வச்சு உங்களுக்கு ஒரு கட்டிங் பண்ணுவோம் ப்ரோ. இல்லையா இந்த பேப்பர் தான் ப்ரோ. இதுதான் வந்து அந்த ஃபியூசிங் மேல டிஷர்ட்டுக்கு மேல வச்சு அடிச்சோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்ல அந்த பிரிண்ட் அப்படியே விழுந்துரும் ப்ரோ. அது என்ன மிஷின்ங்கிறத காட்டுறோம். இதுதான் ப்ரோ நம்மளுடைய ஃபியூசிங் மிஷினு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டிஷர்ட்டை வைப்பாங்க, வச்சுட்டு இந்த பிரிண்ட்டை வந்து மேல வச்சுட்டு ஃபியூசிங் அடிச்சாங்க அப்படின்னா பிரிண்ட்ல ஃபியூசிங் விழுந்துரும் ப்ரோ. ஸோ இதுதான் எல்லாமே குவாலிட்டியான முறையில பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 30 வாஷஸ் கேரண்டி கொடுத்துறோம் ப்ரோ டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும்.
சோ அது என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் என்னன்னு சொல்றேன். ரெண்டு இதுக்கான எவ்வளவு பெரிய வீடியோ போட முடியுமோ அதை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் பண்றேன். நீங்க என்ன எது வேணும்னு நீங்க சூஸ் பண்ணிக்க, எந்த பிரிண்டிங் வேணும்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ மறக்காம இதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஆர் டிடிஎஃப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. நம்மளுடைய ஸ்டோரேஜ் பார்க்கணும்னு கேக்குறீங்க, அதுதான் ப்ரோ நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே நம்மளோட தான். வாங்க போலாம் வாங்க. இதான் ப்ரோ நம்மளுடைய ஸ்டோரேஜ் யூனிட். பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஸ்டோரேஜ் தான் ப்ரோ. கீழே வந்து சொன்னேன் இல்லையா, கட்டிங்கு பிரிண்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இங்கதான் டைரக்டா வரும். இங்கதான் இவ்வளவு பீஸையும் நம்ம ஸ்டோர் பண்றோம். எத்தனை கஸ்டமர் கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியும் ப்ரோ. எவ்வளவு கஸ்டமர் வந்து கேட்டாலுமே உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு அவைலபிளா குவாலிட்டி வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, இது ஒரு குடோன் தான். இன்னொரு குடோனும் இருக்கு, நம்ம கிட்ட ஸ்டோரேஜ் குடோனும் இருக்கு. சோ அதான் எவ்வளவு பீசஸ் வச்சிருக்கோம்னு பாருங்க ப்ரோ. எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில பீசஸ் நம்ம வச்சிருக்கோம். நிறைய ஏகப்பட்ட டிசைன் இருக்கும் போல. கண்டிப்பா ப்ரோ, டிசைன் இருக்கு. எதை சூஸ் பண்ணலாம் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கஸ்டமர் சைடுல எல்லாருமே விரும்புற அளவுக்கு டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம எங்க ப்ரோ வந்திருக்கோம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அயனிங் செக்ஷன் வந்திருக்கோம் ப்ரோ. இங்கதான் வந்து எல்லா பீஸுமே நம்ம அயன் பண்ணுவோம். ஸோ எப்படி நீட்டா அயன் பண்றாங்கிறத பாருங்க ப்ரோ. ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணி இந்த மாதிரி நீட்டா அயன் பண்ணி இந்த மாதிரி வச்சிருவாங்க. இந்த மாதிரிதான் ப்ரோ நம்மளுடைய அயனிங். இந்த மாதிரி அயன் பண்ணி சுருக்கம்லாம் எதுவுமே இல்லாம நீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்மளுடைய ஃபேப்ரிக் இதுவும். ஸோ பண்ணி நீட்டா இந்த மாதிரி சிங்கிள் பேக்கிங்ல வந்துடும் ப்ரோ. இப்படிதான் பேக் பண்ணி நம்ம மேல ஸ்டோரேஜ் பாத்தீங்க இல்லையா, அங்க வச்சிருவோம். ஸோ இதான் ப்ரோ நம்மளுடைய அயனிங் செக்ஷன். ப்ரோ உங்க வேற உங்க யூனிட் பத்திலாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ எங்களுக்கு பீஸ் வேணும்னா நான் எப்படி ப்ரோ வாங்குறது? ப்ரோ அது வந்து என்னன்னா, நீங்க வந்து ஹோல்சேலா வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கீழே தெரியிற நம்பர், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிசினஸ் ஐடியாவுக்கு நீங்க அங்க கூப்பிடுங்க. வெறும் 3000 ரூபாய் இருந்தா தொழில் தொடங்கலாம். நம்ம கிட்ட இருந்து ஹோல்சேலா வாங்கி நீங்க வந்து பிசினஸ் பண்ணுங்க. வெறும் 15 பீஸ் இருந்தா போதும், நீங்க தாராளமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 15 பீஸ் இருந்தா நமக்கு எம்ஓக்யூ. ஸோ இருந்தா நீங்க தாராளமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய பிசினஸை நீங்க க்ரோ பண்ணலாம் ப்ரோ. அது ஒரு வழி, சரிங்களா, ஹோல்சேல் வழி. மறக்காம கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. ஆர் இன்னொன்று வந்து இல்ல நான் வந்து ஒரு நார்மல் கஸ்டமர் தான், நான் வந்து என்னோட யூசேஜுக்காக ஒரு பீஸ் 2 பீஸ் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கும் நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. www.fastcolors.in அப்படின்னு கூகுளில் போய் டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஓன் வெப்சைட் வரும் ப்ரோ. அது ஓன் வெப்சைட் நம்மளோட இது. அங்கே போனீங்கன்னா நீங்க நம்ம டிசைன்ஸ் எல்லாம் நீங்க அதில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ, என்ன கலர் பிடிச்சிருக்கோ, என்ன டிஷர்ட் பிடிச்சிருக்கோ நீங்க அதில் வாங்கிக்கலாம் ப்ரோ. தாராளமா ஒரு பீஸ் கூட அதில் நீங்க வாங்கிக்கலாம் ப்ரோ. அதுதான் அதில் ஹைலைட்டு, சரிங்களா. ஸோ என்ன ப்ரோ, டவுட் எல்லாம் தீர்ந்துருச்சா? நம்ம யூனிட்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. எல்லாத்தையும் காட்டிட்டீங்க, பீஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எப்படி கஸ்டமர் சிங்கிளாவும் ஆர்டர் பண்றது இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டீங்க. இந்த டிடிஎஃப்க்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பா கஸ்டமர் கேட்பாங்க. நீங்க நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி கண்டிப்பா நீங்க போடுங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. இனி ரெகுலரா இதே மாதிரி டீடைல்டான வீடியோ, ஒரு கான்செப்டை பத்தின எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அடுத்தடுத்து நமக்கு வரும் ப்ரோ. அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று தான் எனக்கு பண்ணணும், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கேட்டீங்கிறதுக்காக தான் நம்ம மேனுஃபேக்சரிங் டூரே காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்க நமக்கான பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்டேட் ரெகுலரா வரும். ஷார்ட்ஸ் உங்களுக்கு டே டு டே வந்துகிட்டே இருக்கும். வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துருங்க ஃபுல் வீடியோ. ஸோ கண்டிப்பா சொல்றேன், மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.